இப்போ கூவத்தூரில் என்ன நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும். அதிமுகவில் ஏற்பட்ட எந்த முரண்பாடும் எந்த பிளவும் இயல்பாக இயற்கையாக அதிமுகவில் ஏற்பட்டதல்ல. ஒவ்வொன்றும் பாஜகவால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம். பாஜக தான் அதிமுகவை பிளந்தது, பாஜக தான் அதிமுகவை இணைத்தது, பாஜக தான் அதிமுகவை வைத்துக்கொண்டு அந்த ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் நடத்தியது. இப்போது பாஜக தான் இந்த கூட்டணியையும் உதறி அண்ணாமலையை வைத்து ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லாத்துக்கும் பாஜக தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் இயல்பாக ஒரு பிளவு ஏற்பட்டிருந்தால், அதிமுகவுக்குள்ள இயல்பாக ஒரு சண்டை நடந்திருந்தால் நம்ம அதை வச்சு பேசலாம். ஆனால் இது அத்தனைக்கும் காரணம் பின்னணி என்பது பாஜக. இதை பல தருணங்களில் பாஜகவை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ளவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லித்தான் ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் நடத்தினாரு அப்படின்னு குருமூர்த்தி வெளிப்படையாக சொன்னார். அதுபோல வெங்கைய நாயுடு வந்து மருத்துவமனையில் நின்று வழிகாட்டினார், அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னார் அப்படின்னு அன்வர் ராஜா சொன்னார். ஒவ்வொரு கட்டத்திலையும் அது வெளிப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆளுநர் மாளிகையிலேயே ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் ஆளுநரே கைகோர்த்து சேர்த்து வைத்தது வெளிப்படையாக தெரிஞ்சது. அதற்கு பின்னாலும் பல்வேறு வாக்குமூலங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன? இது அனைத்துமே பாஜகவால் அரங்கேற்றப்பட்டது. அப்போ ஒரு கட்சி என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சி இங்கே தீர்மானித்திருக்கிறது. அதுதான் இதில் அடிப்படையாக பேச வேண்டிய விஷயம். அதனால இது பாஜகவுக்கு அன்றைக்கு பிஜேபியோட பங்களிப்போ அல்லது ரோலோ தலையீடோ ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்திருக்கும். சசிகலா வேண்டாம், அவரை பதவியேற்க விடக்கூடாது அப்படின்ற இடத்துல பிஜேபிக்கு நிச்சயமாக ஒரு ரோல் இருக்கு. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அதை ஏற்றுக்கொள்றது கவர்னரில். அதுக்கு அடுத்து சில நாட்கள் அவருக்கு தீர்ப்பு வருது. சுதந்திர இந்தியாவில் ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தங்களுடைய தலைவராக, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் பதவி ஏற்காமல் போனதுன்றது சசிகலா தான். சோனியாவுக்கும் பொருந்தும் சார். அவங்க தேர்ந்தெடுக்கல, அவங்க போய் கிளைம் பண்ணல. ரொம்ப தெளிவாக எனக்கு தெரியும். பிரசிடென்ட்டுக்கு போய் கொடுக்கல, எலெக்ட் ஆகல சார். சார் எலெக்ட் ஆனாங்க, அவங்க எடுத்துட்டு போனாங்க. இல்ல சார், அப்துல் கலாம் இல்ல அப்துல் கலாமே பலமுறை அவருடைய சார்ந்தவர்கள் நிராகரிச்சிருக்காங்க அந்த கருத்தை. மறுத்திருக்காங்க. ஜெயலலிதா முலாயம் சிங் யாதவ் பேசினாங்க, மேடம் எங்களுக்கு என்ன அரசியல் பண்ணுன்னு தெரியும், உங்க வேலையை பாருங்கன்னு அனுப்பிட்டாப்ல. எலெக்ட் ஆகல, ஆதரவு ஃபுல்லா வரல. அவங்க வந்து பார்லிமெண்டரி பார்ட்டி லீடரா மன்மோகன் சிங்கை எடுத்துட்டு போய் அவர் அழைச்சிட்டு போய் சோனியா காந்தி கொடுத்தாங்க. பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர் தான் சார் அடுத்து. இங்க அசெம்பிளி லீடர் சிஎம், அங்க பிஎம். இல்ல சார், அத சோனியா காந்தி எலெக்ட் ஆகல, மெஜாரிட்டி வரல. சோனியா காந்தி எலெக்ட் பண்ணல. சோனியாவுக்கு வந்துச்சு. முலாயம் சிங் யாதவ் ஏத்துக்கல, முலாயம் சிங் யாதவ் ஏத்துக்கல. இல்ல சார், யூபிஏ உடைய லீடர்ஸ் சேர்ந்து எலெக்ட் பண்ணணும். அப்படி எலெக்ட் பண்ண இதுல மன்மோகன் சிங்கை தான் எலெக்ட் பண்ணாங்க, சோனியா காந்தி அவர்கள் எலெக்ட் பண்ணல. அப்துல் கலாமுடைய ஆலோசகர், செக்ரட்டரி, அப்படி பல பேர் வந்து சோனியா காந்தியினுடைய கிளைமை அவர் இப்போ எல்லாம் பாப்புலர் நரேட்டிவ் என்னன்னா, சோனியா காந்தி போய் என்னை பிரதமர் ஆக்குன்னு கலாம்கிட்ட கொடுத்தாங்க, அவர் அதெல்லாம் உங்களை ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லல அப்படின்னு ஒரு பாப்புலர் தவறு இல்ல சார். நீங்க வேற வடிவுல சொல்றீங்க, நான் பாப்புலர் மெத்த சொல்றேன். இருக்கட்டும், தட் இஸ் ஃபார் ஃப்ரம் ட்ரூத் சார். பாப்புலர்ங்கிறதே வதந்தி தான் சார். நான் உள்ள போக விரும்பல. அவர் சொன்னது, அம்மா நீங்க பிறப்பால் இந்தியர் இல்ல, நான் கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னேன். இல்ல, அப்படி ஒரு எபிசோடே நடந்துச்சு. அது அப்துல் கலாமை சார்ந்தவர்களே தெளிவுபடுத்தி இருக்காங்க. அபிஷியல் ரெக்கார்ட் எதா இருந்தா சொல்லுங்க, நம்ம இன்னொரு நாள் விவாதிக்கலாம். அப்துல் கலாம் சொல்லி எல்லா பத்திரிகையிலும் நான் பார்த்தேன். இல்ல, எந்த பத்திரிகையிலும் அப்துல் கலாம் சொன்னதாக இல்ல. நீங்க ஏதாவது இருந்தா கொடுங்க, நம்ம டிபேட் பண்ணுவோம். இன்னொரு நாள் நம்ம எடுத்துப்போம். நான் படிச்சதுல இல்ல, நீங்க சொல்ற இயற்கை தப்பல்ல. இவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு நீங்க ஒத்துக்கலையா? இல்ல, தேர்ந்தெடுக்கப்படல. யூபிஏ உடைய சேர்பர்சனா அவங்கள வச்சாங்களே தவிர பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இவரை தேர்ந்தெடுக்கல. யூபிஏ சேர்பர்சன் வேற. சோனியா காந்தி போய் என்ன பிரைம் மினிஸ்டரா நீங்க ஏற்றுக்கொண்டு பதவி பிரமாணம் செய்யுங்கன்னு ராஷ்டிரபதி பவன்ல அவங்க கிளைம் பண்ணல. பட் சசிகலா கிளைம் பண்ணாங்க, அதை நிராகரிச்சாங்க. இந்த பின்புலத்துல சசிகலா கிளைம் பண்ணதுக்கு காரணம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் கூட சொல்லிட்டான், ஆர்டர் டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கு, 3 நாள்ல வரப்போகுதுன்னு. எனக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்டில் கூட சொல்லிட்டான், டைப் ஆகிட்டு இருக்க ஆர்டரு கரெக்ஷன்ஸ் பண்ணணும், ஆக்கக்கூடாதுன்னு. அதுதான் நடந்துச்சு. அவங்க மேல எனக்கு விரோதம் என்ன சார் இருக்கு? ஆளூர்கிட்ட கேட்க வந்தது வந்து, பிஜேபியுடைய தலையீடு சசிகலா விஷயத்துல இருந்திருக்கலாம், மற்றவங்களை விட ஓபிஎஸ் இருக்கட்டும் அப்படின்றதுல இருந்திருக்கலாம்,
ஓபிஎஸ் விலகி போய் இருந்த நேரத்தில் அவருடைய பருப்பு வேக அவருக்கு செல்வாக்கு இல்லைன்றப்ப மீண்டும் அவரை கொண்டு வந்து இங்கே சேர்த்ததில் பிஜேபிக்கு ரோல் இருந்திருக்கலாம், இது எல்லாத்துலையும் இருந்திருக்கலாம். ஆனால் கூவத்தூரில் பிஜேபியிடமிருந்து விடுதலை பெற்ற அல்லது பிஜேபியால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத எம்எல்ஏக்கள் தான் கூடி அங்கே வந்து தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. எடப்பாடியை தேர்ந்தெடுத்ததில் பிஜேபிக்கு ரோல் இல்லை. செங்கோட்டையன் வேண்டாம், எடப்பாடி தான் வேணும் அப்படின்னு அந்த நேரத்தில் என்ன காரணத்துக்கு எடுத்தாங்கன்னு தெரியாது, அதில் பிஜேபிக்கு ரோல் இல்லை. பிற்பாடு தனபால் எபிசோட சொல்கிறாங்க, தனபாலை முதலமைச்சராக்க நாம் முயற்சி பண்ணோம், ஆனால் அது பெருசாக டேக் ஆஃப் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பிஜேபியோட ரோல் இருந்ததான்னு தெரியலை. சசிகலா அவர்கள் நேரடியாக நின்று நிகழ்த்திய அரசியல் மாற்றத்தில் மட்டும்தான் பிஜேபியுடைய ரோல் இல்லை. அந்த அம்மா சிறைக்கு போன அடுத்த நொடி எடப்பாடி பிஜேபி கைக்கு போனாரா இல்லையா? அதில் இருந்து அவர் பதவி விலகி இப்போ அவங்க கூட்டணியை முறிக்கிற வரைக்கும் பிஜேபியோட ஒரு கைப்பாவையாக அவர் இருந்தாரா இல்லையா? எல்லாவற்றிலும் அவர் ஒப்புக்கொண்டார். எந்தவித முரண்பாடும் அவர் வந்து அந்த கூட்டணியை முறிச்சிட்டு கூட வரல. இன்னும் சொல்லப்போனால் முரண்பாட்டை கூட அண்ணாமலை உருவாக்கினார், எடப்பாடி எங்கேயும் உருவாக்கலை. எடப்பாடி வந்து நான் பிஜேபியை விட்டு போகிறேன்னு எங்கேயும் தீர்மானம் போட்டாரா? அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. அப்போது பாஜக என்பது சசிகலா அவர்கள் நின்று நிகழ்த்திய அந்த விஷயத்தில் தவிர வேறு எல்லாத்துலையும் நீங்கள் சொன்ன பட்டியல்லையும் அதற்கு பின்பும் பாஜக தானே ட்ராவல் பண்ணுது. ஓபிஎஸ் முரண்பாடு வந்ததும் அவரை கொண்டு வந்து தனியாக ஒரு அமைப்பை நடத்த வச்சதும், பிறகு வந்து ஓபிஎஸ் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போடுறாரு. அந்த ஓபிஎஸ்ஸை வந்து அதிமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே, சபாநாயகர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. அவர் எதிராக தானே அவர் கூட போன 11 பேர் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா எடப்பாடிக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் ஏன் எடுக்கலை? எடுத்திருக்கணும்ல. ஒரு கட்சி நம்ம ஆட்சியில் இருக்கோம், நம்ம கட்சியிலேருந்து ஒரு 11 பேர், அவங்க ரொம்ப மைனாரிட்டி, மெஜாரிட்டி அத்தனை பேர் நம்ம கூட இருக்காங்க, ஒரு 11 பேர் தானே நமக்கு எதிராக வாக்களிச்சவங்க தானே, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு தானே இயல்பாக இயற்கையாக சிந்திச்சிருக்கணும். ஆனால் நடக்கல அது. அப்போ எடப்பாடிக்கு அப்படி சிந்திக்க விடாமல் அல்லது சிந்தித்தாலும் செயல்படுத்த விடாமல் தடுத்தது யாரு? ஓபிஎஸ் தரப்பு அந்த இடத்துல காப்பாற்றினது யாரு? அப்போ இது எல்லாத்துக்குமே பின்னணியில் பிஜேபி இருக்குது. இதுதான் நமக்கு பார்க்க வேண்டியது. அப்போ அதிமுகவில் எந்த ஒரு நிகழ்வும் கடந்த 7-8 ஆண்டு காலத்தில் பாஜகவினுடைய அசைவு இல்லாமல் நடந்தது கிடையாது. அது இயற்கையாக ஒரு ஏற்பட்ட பிளவு கிடையாது. அவங்களிடையே ஏற்பட்ட கருத்து மோதலின் விளைவாக ஏற்பட்ட விஷயங்கள் கிடையாது. பாஜகவுக்கு எந்த நேரத்தில் யாரெல்லாம் தேவைப்படுதோ அப்போ இவர் நம்ம டிடிவி தினகரனை கொண்டு போய் சிறையில் வச்சாங்களா, தீகார் சிறையில். இப்போ வந்து அவரோட பாஜக உடன்பட்டு தானே நிற்கிது. அப்போ பாஜகவுக்கு அன்னைக்கு டிடிவி தினகரனை பிடிக்கல, அன்னைக்கு சிறையில் வச்சாங்க. இன்னைக்கு பிடிக்குது, கூட்டணி வச்சிருக்காங்க. பாஜக தான் முடிவு பண்ணுது அந்த இடத்துல, டிடிவி தினகரன் முடிவு பண்ணல. பாஜக யார் தன்னோட இருக்கணும், யார் தன்னோட வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் மாறுதலுக்கு ஏற்ப பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகள் அதிமுக ஒரு மாற்றத்தை நிகழ்த்திக்கிட்டே வருது. அதனால இதன் பின்னணியில் பாஜக தான் இருக்குங்கிறது தான் இதில் நம்ம பார்க்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.